ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சுபியம் நானம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சட்னி ரெசிபி எப்படி ஈஸியா சுலபமா பண்ணலான்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல இஞ்சி சட்னி எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். இஞ்சி ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியையும் இது ரொம்ப கொடுக்கும். ஸோ இன்னைக்கு இஞ்சி சட்னி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் நான் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். ஸோ எண்ணெய் சூடான உடனே நான் 1 கப் வெங்காயம், அதுவும் நான் சின்ன வெங்காயம் இன்னைக்கு எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம்னாலும் சேர்த்துக்கோங்க, தப்பு கிடையாது. ஸோ சின்ன வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 100 கிராம் இஞ்சி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக இதில் 3 பச்சை மிளகாய், அடுத்தது 4 காஞ்ச மிளகாய், இதை ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கொஞ்ச நேரம் ஃப்ரை ஆகட்டும். இந்த இஞ்சி வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். அடுத்தது இதில் கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது 1 கப் துருவன தேங்காய் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சின்ன கப்பில் நான் இன்னைக்கு துருவி வச்சுருக்கேன், ஃப்ரெஷ் கோகோனட்டு, அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லி இலை, அதுக்கப்புறம் தேவையான உப்பு, அவ்வளோதான். இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இது இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, அவ்வளோதான். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது அப்படியே நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். மிக்சி ஜாரில் மாற்றிட்டு இதை தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, இதை அரைச்சாச்சு. அரைச்சதுக்கப்புறம் வேற பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம இதில் தாளிச்சிடலாம். தாளிச்சா சட்னி நல்லா டேஸ்டாக இருக்கும். ஸோ நம்ம ஃப்ரை பண்ண அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு விட்டால் போதும். அதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுந்தம்பருப்பு நல்லா பொன்னிறமாக ஆன உடனே இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, அவ்வளோதான். இதை எடுத்து அப்படியே நம்ம சட்னியில் ஆட் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக இஞ்சி சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி தோசை எல்லாத்துக்கூடையும் நல்லா வச்சு சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.